நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வடக்கு பார்த்த மனையின் அளவுகளை பார்ப்போம். வடக்கு பார்த்த மனையின் வரைபடத்தை காண்போம். இப்பொழுது 27 அடி அகலமும் 32 அடி நீளமும் கொண்ட இந்த வடக்கு பார்த்த மனையின் செவ்வகத்தன்மையும் கொண்டுள்ளது, சதுரத்தன்மையும் கொண்டுள்ளது. இந்த வடக்கு பார்த்த மனையின் 27 அடி அகலத்தில் வடகிழக்கு பகுதியிலிருந்து வடமேற்கு பகுதி 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதில் 4ஆம் பாகம் புதன் குரு அந்த 2 பாகம் சேர்ந்து வர்ற இடத்துல மெயின் டோர் வைக்குமாறு உள்ளது. இதனடுத்து வராண்டா 16க்கு 6 16 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்ட இந்த வராண்டா ஸ்பேஸ் வடகிழக்கு பகுதியில் உள்ளது. இதனை அருகில் கிழக்கின் மையப்பகுதியில் 16க்கு 16 என்ற அளவு கொண்ட ஒரு ஹால். இந்த ஹாலில் கிழக்கு பகுதி 2 ஜன்னல்கள், நல்ல காற்றோட்டம் வசதி கொண்ட இந்த ஹால். இதனை அடுத்து தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் 10க்கு 8 10 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட இந்த கிச்சன் பகுதியை சுட்டுள்ளது. இந்த கிச்சன் பகுதியில் 2 ஜன்னல்கள், தெற்கு நோக்கி ஒரு ஜன்னலும் கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னலும் வைக்கப்பட்டுள்ளது. சிறந்த காற்றோட்டம் உள்ளதாக உள்ளது. இதனை அடுத்து தெற்கின் மையப்பகுதியில் வெண்டிலேட்டர் வசதியுடன் டாய்லெட் பாத்ரூம். இந்த டாய்லெட் பாத்ரூமானது 3க்கு 8 என்ற அளவு கொண்ட டாய்லெட் பாத்ரூம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த டாய்லெட் பாத்ரூமானது தென்மேற்கு பகுதியின் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சோடு இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமானது 11க்கு 16 என்ற அளவு கொண்ட இந்த மாஸ்டர் பெட்ரூம் உள்ளது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் தெற்கு பகுதி ஒரு ஜன்னலும் மேற்கு பகுதி ஒரு ஜன்னலும், இந்த 2 ஜன்னல்களுமே இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் உச்ச பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மேற்கின் மையப்பகுதியில் 5க்கு 6 என்ற அளவு கொண்ட வெண்டிலேட்டர் வசதி கொண்ட இந்த டாய்லெட் பாத்ரூம் மேற்கின் மையப்பகுதியில் வருகிறது. இதனை ஒட்டி வடமேற்கு பகுதியில் 11க்கு 11 என்ற அளவு கொண்ட ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வடக்கு பகுதியை பார்த்து கிழக்கு சைடு ஒரு விண்டோவும் மேற்கின் பகுதியிலிருந்து வடக்கு பகுதி ஒரு விண்டோவும் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சிறந்த காற்றோட்டம் உள்ளதாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வடமேற்கு பெட்ரூமுக்கும் தென்மேற்கு பெட்ரூமுக்கும் இடையில் மேற்கின் மையப்பகுதியில் 5க்கு 5 என்ற அளவு கொண்ட ஒரு சிறிய பூஜை அறை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜை அறையானது ஹாலிலிருந்து பார்க்கும்பொழுது நன்கு தெரியும் அளவுக்கு அந்த பூஜை அறை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜை அறையானது ஹாலில் அமர்ந்து கொண்டு மற்றவர்கள் நிறைய பேர் அமர்ந்து கொண்டு பூஜை அறையில் ஒருவர் நின்று கொண்டு பூஜையை செய்யுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிழக்கின் நீச்ச பகுதியிலிருந்து மாடிப்படி ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. இந்த மாடிப்படி ஸ்டெப்பானது தென்மேற்கின் உச்சப்பகுதியில் என்ட்ரன்ஸ் உள்ளே வர்ற மாதிரி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்திற்கு உள்ள டாய்லெட் பாத்ரூமோட செப்டி டேங்கானது வடமேற்கு பகுதியில் தாய் சுவரை ஒட்டாமலும் காம்பவுண்டு சுவரை ஒட்டாமலும் காம்பவுண்டு சுவரை ஒட்டாமலும் டாய்லெட் வைத்துள்ளார்கள். டாய்லெட்டு இதோட செப்டி டேங்க், இந்த டாய்லெட் உள்ளது, செப்டி டேங்க் உள்ளது. இந்த 27 அடி அகலமும் 32 அடி நீளமும் கொண்ட வடக்கு பார்த்த சிறந்த மனையின் வாஸ்து முறைப்படி போடப்பட்டுள்ள வரைபடமாகும். இந்த வரைபடத்தை குறுகிய அளவு கொண்ட மனைதாரர்கள் இந்த வாஸ்துவின் முறைப்படி இந்த மனையை நன்கு பயன்படுத்தி வீடு கட்டி நன்றாக வாழ வாழ்த்துகிறோம். உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.